Hello friends, welcome to my channel White Rice. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது Citron Pickle. ஒரு டேஸ்டியான நார்த்தங்காய் ஊறுகாய் கெடாம ரொம்ப நாள் அப்படியே இருக்கிற மாதிரி பண்றது எப்படிங்கறத நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். First அதுக்கு தேவையான ingredients எல்லாத்தையுமே நம்ம பார்த்திடலாம். நார்த்தங்காய் ஊறுகாய் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் 4 நார்த்தங்காய் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் மஸ்டர்ட் சீட்ஸ், கடுகு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், சிகப்பு மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், காயப்பொடி, மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், கறிவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய். இவ்வளோதான் நம்ம நார்த்தங்காய் ஊறுகாய் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள். ஸோ வாங்க நார்த்தங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நார்த்தங்காய் ஊறுகாய் பண்ணுறதுக்கு நாம் இப்போ நார்த்தங்காய்களை நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு நார்த்தங்காய் எல்லாத்தையும் உள்ளே போட்டு நல்லா சுத்தம் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் க்ளீனிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த சமையல் சமைச்சாலுமே நம்ம காய்கறிகளை நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் ஃப்ரெஷ் வாட்டரில். அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாமே போய் நமக்கு வந்து ஹெல்த்தியான ஒரு ஃபுட் கிடைக்கும். இப்போ நார்த்தங்காயெல்லாம் நம்ம நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம். அது நல்லா பாயில் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வைக்கலாம். இது வந்து நார்த்தங்காய் ஊறுகாயில் இருக்கக்கூடிய அந்த மசாலா அது வந்து வரதுக்காக நம்ம இந்த பொடி நம்ம வந்து தயாரிக்கிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு 1.5 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். அண்ட் ஆல்சோ 1.5 டீஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். இதை வந்து நீங்கள் தனித்தனியாகவும் வறுத்தெடுத்து வச்சுக்கலாம், இல்லைன்னா இப்படி சேர்த்தும் வறுத்துக்கலாம். கடுகு வந்து லைட்டாக ஒயிட் கலரில் ஆகுறது வரைக்கும் நம்ம வந்து வறுத்துக்கணும். அதே மாதிரி வெந்தயம் லேசாக சிவந்து வர்றது வரைக்கும் வறுத்துக்கணும். ரொம்ப வறுத்துடக்கூடாது, கசப்பாயிரும். ஏற்கனவே நார்த்தங்காய் ஊறுகாய் வந்து ரொம்பவே கசக்கும். ஸோ இதையும் நல்லா வறுத்து நம்ம கசக்க வச்சிடக்கூடாது. இப்போ இங்கே வெந்நி நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் நான் வந்து 4 நார்த்தங்காயை போட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த ஹீட்டில் வச்சுட்டு நான் எடுக்க போகிறேன். ஸோ இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்ச வெந்தயம் கடுகு அதை சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கலாம். அந்த பொடி வந்து நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சூப்பராக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து இதை வந்து பொடிச்சு எடுத்துக்கிட்டோம். இதை இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு சைடில் வச்சிடலாம். இப்போது நல்ல பாயிலான வாட்டர்லேருந்து நம்ம நார்த்தங்காய் போட்டிருக்கோம். ஒரு 10 நிமிஷம் போட்டிருந்தோம். அதை நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போவே நார்த்தங்காயை வெட்ட முடியாது, ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும். தண்ணி வந்து அந்த நார்த்தங்காயில் உள்ள அந்த வெந்நி வந்து நல்லா கூலாகி ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதை கட் பண்ணுறோம். இப்போ வந்து நார்த்தங்காயை ஒவ்வொன்றா எடுத்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது அதில் வந்து நிறைய ஜூஸ் வந்து வேஸ்ட் ஆகும். நம்ம ஜூஸ் எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் அதை வந்து நம்ம தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கணும். அந்த ஜூஸ் எதுக்குன்னா லாஸ்ட்டாக நமக்கு வந்து பிக்கில் என்ஹான்ஸ் பண்ணதுக்கு, அதாவது இன்னும் ரொம்ப ருசியாக ஆக்கிறதுக்கு அந்த ஜூஸ் வந்து நமக்கு தேவைப்படும். எப்போவுமே ஊறுகாய், அதாவது எலுமிச்சையோ நார்த்தங்காயோ இந்த ரெண்டில் எது நம்ம பண்ணாலும் அதில் வந்து விதைகள் இருக்காமல் பார்க்கணும். ஏன்னா விதைகள் ரொம்ப ரொம்ப கசக்கும். நமக்கு ஊறுகாய் வந்து நமக்கு பிடிச்ச அந்த டேஸ்ட்டில் வராது. ஸோ நம்ம வந்து அதில் இருக்கிற எல்லா விதையுமே க்ளீனாக எடுத்துடணும். எடுத்துகிட்டு நான் இப்படி வந்து எல்லா நார்த்தங்காய்களையும் குட்டி குட்டியாக அழகாட்டு நறுக்கி வச்சுட்டேன். ஸோ இது வந்து அந்த விதைகள் எடுக்கும்போது எவ்வளோ ஜூஸ் வேஸ்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்களா. இதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதை வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுக்கணும். விதையெல்லாம் எடுத்து தூர போட்டுட்டு அந்த ஜூஸை மட்டும் தனியாக செப்பரேட்டாக நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா லாஸ்ட் வந்து ஊறுகாயோட அந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுல இது வந்து ரொம்ப ஒரு முக்கிய பங்கு. இந்த ஜூஸ் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கும். ஓகே, நான் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஜிஞ்சலி ஆயில், நல்லெண்ணெய், அதான் ஊறுகாய்க்கு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது வந்து எப்போவுமே பிக்கல்னாலே ஆயில் கொஞ்சம் கூட தான் ஊற்றுவோம். ஸோ வந்து அதே மாதிரி இந்த நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து தேவையான அளவு நம்ம வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊறுகாய்க்கு என்றைக்குமே நல்லெண்ணெய் தான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோன்னா ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் கடுகு போடணும். கடுகு போட்டுட்டு இப்போ நம்ம வந்து நல்லா கடுகு நல்லா வெடித்தோடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பொடியை வந்து கடுகு வெந்தயம் இதை வந்து திரிச்ச பொடியை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுவுமே ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது, ஏன்னா கரிஞ்சிரும். ஸோ கரெக்டான டைமில் எடுத்துகிட்டு நம்ம வந்து தேவையான அளவு சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 டீஸ்பூன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஊறுகாய்னாலே நல்லா காரமாகவும் சால்ட்டியாகவும் இருந்தால் தான் டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து நான் வந்து 3
3 to 4 டீஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து இந்த ஊறுகாயில் வந்து ஆயில் அண்ட் சால்ட் தான் அந்த ப்ரிசர்வேட்டிவாக செயல்படும். நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக நம்ம வினிகர் அதெல்லாம் நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணல. ஸோ கடையில் வாங்குகிற ஊறுகாயில் வினிகர்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க, அது வந்து உடம்புக்கு ரொம்பவே கெடுதல். ஆனால் நம்ம வந்து இந்த ஊறுகாயில் அதெல்லாம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ ஆயில் அண்ட் சால்ட்டை வந்து கொஞ்சம் கூடுதலாகவே போட்டுக்கோங்க. நம்ம கருவேப்பிலையும் ஆட் பண்ணியாச்சு, மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா வந்து நம்ம வந்து ஸ்டிர் பண்ணி விட்டுக்கலாம். சூப்பராக ஆகிட்டு இப்போ வந்து அந்த ஊறுகாயில் நமக்கு வரக்கூடிய அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்து வந்துடுச்சு. இதுதான் டேஸ்ட்டே ஊறுகாய்க்கு. ஓகேவா, நான் வந்து குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த நார்த்தங்காய்களை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பேனில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலா வந்து அந்த ஊறுகாயில் உள்ள ஒவ்வொரு அந்த நார்த்தங்காயில் உள்ள ஒவ்வொரு பீஸ்லையுமே எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி சூப்பராக நம்ம வந்து இப்போ ஃப்ரை பண்ணி விடணும். ஓகே, பண்ணியாச்சு. இப்போ வந்து காயப்பொடி தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்டிக்காக. ஸோ ஆட் பண்ணி நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த மேஜிக்கல் சொல்யூஷன், அதாவது நம்ம வந்து அந்த விதைகளை எடுக்கும்போது நமக்கு வேஸ்டான ஜூஸ் எல்லாம் நம்ம தனியாக ஒரு பவுல் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்படி ஆட் பண்ணும்போது அந்த நார்த்தங்காயோட டேஸ்ட் வந்து அந்த ஊறுகாயோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். கசப்பு தன்மை குறைஞ்சி உங்களுக்கு வந்து அந்த நார்த்தங்காயோட ஊறுகாய் வந்து ரொம்ப டேஸ்டியாக வரும். அதே மாதிரி இதில் இன்னொன்று மேஜிக்காக என்ன பண்ணலான்னா நம்ம வந்து நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் 1 டீஸ்பூன். இதை ஆட் பண்ணும்போது அந்த ஊறுகாயோட கசப்பு தன்மை நல்லா மட்டுப்பட்டு நல்ல டேஸ்டியான நல்லா டேஸ்டியாக நமக்கு வந்து ஊறுகாய் கிடைக்கும். ஸோ 1 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா வந்து ஸ்டிர் பண்ணி சூப்பராக ஊறுகாய் ரெடி பண்ணியாச்சு. இவ்வளோ தான், ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ நம்ம வந்து இதை ஒரு ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஜார் நம்ம யூஸ் பண்ணோன்னா இது வந்து ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாரில் வந்து நான் வந்து எல்லா ஊறுகாயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டேன். எப்போவுமே யூஸ் பண்ணும்போது ஊறுகாவை வந்து நம்ம சர்வ் பண்ணும்போது கைப்படாமல் நம்ம ஹைஜீனிக்காக நம்ம வந்து இது பண்ணணும். இல்லைன்னா இதில் வந்து வெள்ளை பூச்சி வந்துடும், டக்குன்னு வந்து கெட்டு போயிடும். அதே நேரம் நம்ம வந்து காற்று ரொம்ப வந்து உள்ளே போகாமல் பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து அந்த ஊறுகாய் போட்டு வச்சுருக்க அந்த ஜாரை வந்து குலுக்கி வைக்கணும். அப்படி வைக்கும்போது இன்னும் உங்களுக்கு ரொம்ப நாள் போகும் அந்த ஊறுகாய். ஸோ சூப்பராக ரெடி பண்ணியாச்சு, ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. டேஸ்டி நார்த்தங்காய் ஊறுகாய் ரெடி பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி. வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு இந்த ஊறுகாய் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ ஹெல்த்தியான இந்த ஊறுகாவை நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.